தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் ரமலான் பண்டிகை உற்சாகமாக கொண்டாடப்பட்டு வருகிறது. இதன் விவரங்களை வழங்க செய்தியாளர் சுரேஷ் மற்றும் மணிகண்ட பிரபு ஆகியோர் இணைந்திருக்கிறார்கள். முதலில் சுரேஷ், ரமலான் பண்டிகை தமிழகம் மற்றும் புதுச்சேரி என பல்வேறு இடங்களில் வெகு சிறப்பாக கொண்டாடப்பட்டு வருகிறது. கூடுதல் விவரங்களை பதிவு செய்யுங்க. பூங்குழலி, ரம்ஜான் பண்டிகை என்பது இஸ்லாமியர்களுடைய ஒரு முக்கிய விழாக்கள் ஒன்றாக இருக்கிறது. நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். ரம்ஜானை ஒட்டி தமிழகம் மற்றும் புதுச்சேரியின் பல்வேறு இடங்கள், குறிப்பாக மைதானங்கள், அதே போன்று அவருடைய வழிபாடு நடத்தக்கூடிய இடங்கள் எல்லாம் தற்போது இந்த சிறப்பு தொழுகை என்பது நடைபெற்று வருகிறது. நாம் இருக்கக்கூடிய சென்னை MMDA காலனி பகுதியில் இருக்கக்கூடிய முகமது சதக் பள்ளி வளாகத்தில் தற்போது மஸ்ஜித் இஸ்லாமிய அமைப்பு சார்பில் தற்போது இந்த சிறப்பு தொழுகை நடைபெற்று வருகிறது. காலை நேரத்தில் அவர்கள் புத்தாடைகளை உடுத்தி இந்த ரம்ஜான் வாழ்த்துக்களை ஒருவருக்கு ஒருவர் பரிமாறிக்கொண்டு தற்பொழுது அவர்கள் தொழுகையில் ஈடுபட்டு வருகிறார்கள். இது அவர்களுக்கு ஒரு பெருநாள் தொழுகையாக இருக்கிறது. கடந்த 30 நாட்களாக அவர்கள் நோன்பு இருந்து இந்த ரம்ஜான் விழாவை ஒட்டி அவர்கள் தங்கள் உடலை வருத்திக் கொண்டு அவர்கள் தங்களுடைய கடமையில் ஒன்றாக இருக்கக்கூடிய இந்த ரம்ஜான் சிறப்பு தொழுகையில் பங்கேற்றிருக்கிறார்கள். நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். பலரும் தங்களுடைய குடும்பத்தினரோடு கலந்து கொண்டிருக்கிறார்கள். மகளிர் அதிக அளவில் ரம்ஜான் சிறப்பு தொழுகையில் கலந்து கொண்டிருக்கிறார்கள். அதே போன்று தங்களுடைய உறவினர்கள், குழந்தைகளோடும் நண்பர்களோடும் இந்த சிறப்பு தொழுகையில் பங்கேற்றிருக்கிறார்கள். சென்னையை பொறுத்தவரையில் 50க்கும் மேற்பட்ட மைதானங்களில் தற்போது இந்த சிறப்பு தொழுகை நடைபெற்று வருகிறது. தற்போது நாம் இருக்கக்கூடிய இந்த MMDA காலனி பகுதியில் சுமார் 900க்கும் மேற்பட்ட இஸ்லாமியர்கள் தற்போது சிறப்பு தொழுகையில் ஈடுபட்டு வருகிறார்கள். நன்றி சுரேஷ். இணைப்பில் இருங்க, தொடர்ந்து பேசலாம். சென்னை, புதுச்சேரி, மதுரை, தென்காசி என்று தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளிலும் புதுச்சேரியிலும் அங்கு ரமலான் சிறப்பாக கொண்டாடப்பட்டு வருகிறது. இஸ்லாமியர்கள் தங்களது தொழுகை கடமையை நிறைவேற்றிக் கொண்டிருக்கிறார்கள். செய்தியாளர் மணிகண்ட பிரபு இணைந்திருக்கிறார். மணிகண்ட பிரபு, மதுரையில் இஸ்லாமியர்கள் சிறப்பு தொழுகை செய்து கொண்டிருப்பதை நாம் திரையில் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். அங்கு ரம்ஜான் கொண்டாட்டங்களினுடைய சிறப்பை பதிவு செய்யுங்க மணிகண்ட பிரபு. ரம்ஜான் பண்டிகையொட்டி மதுரையில் சிறப்பு தொழுகையில் ஏராளமான இஸ்லாமியர்கள் பங்கேற்றிருக்கிறார்கள். குறிப்பாக உலக அமைதி வேண்டியும் விவசாயம் செழிக்க வேண்டும் என்பதற்காக இன்றைய தினம் சிறப்பு தொழுகையில் இஸ்லாமியர்கள் ஈடுபட்டிருக்கிறார்கள். நாம் தற்போது நின்று கொண்டிருக்கக்கூடிய இந்த பகுதி என்பது எல்லிஸ் நகர் திடல் பகுதி. ஆயிரக்கணக்கான இஸ்லாமியர்கள் ரம்ஜான் பண்டிகையொட்டி இந்த சிறப்பு தொழுகையில் ஈடுபட்டிருக்கிறார்கள். ரமலான் மாதத்தில் 30 நாட்களும் இஸ்லாமியர்கள் கடுமையான நோன்பினை மேற்கொண்டிருப்பார்கள். காலை முதல் மாலை வரை நீர் உணவு அருந்தாமல் 30 நாட்களும் இந்த நோன்பினை கடைபிடிப்பார்கள். இந்த நிலையில்தான் இன்று ரம்ஜான் பண்டிகை நாடு முழுவதும் உற்சாகமாக கொண்டாடப்பட்டு வருகிறது. அந்த வகையில் மதுரையை பொறுத்தமட்டில் பல்வேறு திடல்களிலும் ஏராளமான இஸ்லாமியர்கள் அதிகாலை முதலே சிறப்பு தொழுகையில் ஈடுபட்டிருக்கிறார்கள். சிறப்பு துவா செய்து ஒருவருக்கொருவர் அன்பை பரிமாறிக்கொண்டு ஏழைகளுக்கு உதவி செய்து நல்லனவற்றை செய்ய வேண்டும் என்கிற அடிப்படையில் இன்றைய தினத்தை மிகச் சிறப்பாக அவர்கள் இந்த தொழுகையோடு தொடங்கி இருக்கிறார்கள். இந்த சிறப்பு தொழுகையை பொறுத்தமட்டில் ஈரான், இஸ்ரேல், அமெரிக்கா இந்த நாடுகளினுடைய போர் பதற்றம் தணிய வேண்டும் என்பதை வலியுறுத்தியும் உலக நாடுகளில் அமைதி இருக்க வேண்டும் என்பதற்காகவும் இந்த சிறப்பு தொழுகை நடைபெற்று வருகிறது. குறிப்பாக மதுரையை பொறுத்தமட்டில் தமுக்க மைதானம், ஆரப்பாளையம், ஆனையூர், எல்லிஸ் நகர், சோழவந்தான், வாடிப்பட்டி இப்படி நகரின் பல்வேறு இடங்களிலும் சிறப்பு தொழுகை செய்வதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது. தமிழ்நாடு தவ்ஹீத் ஜமாத் உள்ளிட்ட இஸ்லாமிய அமைப்புகளும் இன்றைய தினம் ரம்ஜான் பண்டிகையொட்டி சிறப்பு தொழுகைக்கான ஏற்பாடுகளை செய்திருக்கிறார்கள். இஸ்லாமியர்களின் ரம்ஜான் பண்டிகை சிறப்பு தொழுகையொட்டி காவல்துறையினரும் அதிகமான அளவில் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருக்கிறார்கள். இன்றைய தினத்தை ஏழைகளுக்கு உதவி செய்து மிகச் சிறப்பான முறையில் கொண்டாடுவதற்காக இஸ்லாமியர்கள் ஒருவருக்கொருவர் அந்த புத்தாடை அணிந்து இனிப்புகளை ஊட்டி ரம்ஜான் பண்டிகையை சிறப்பாக கொண்டாடி வருகிறார்கள். ஈகை திருநாள் என்று பெரும் பேறு பெற்ற ரமலான் பண்டிகையை இஸ்லாமிய சகோதர சகோதரிகள் சிறப்பாக கொண்டாடி வருகிறார்கள். தகவல்களை வழங்கியமைக்கு நன்றி மணிகண்ட பிரபு மற்றும் சுரேஷ்.